இது ஒர்க் ஆகும்னு சொன்னா நம்புற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. இதுக்கு ப்ரூஃப் எங்கன்னு கேட்குற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஆனா இந்த ரெண்டு செட்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் ஒரே ஆட ஷோ பண்றது தான் இங்க பிரச்சனையே. இந்த வீடியோ உங்களுக்கு கிரியேட்டிவ் ஸ்டடி பண்ணும்போது கண்டிப்பா தேவைப்படும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. உங்க ஆட ஸ்கிப் பண்றவங்க எல்லாம் ஒரே ரீசனுக்காக ஸ்கிப் பண்றது இல்ல. நான் பேட்டர்னா பார்த்த வரைக்கும் 5 டிஃபரெண்டான லெவல்ஸ்ல இருக்காங்க. நீங்க எந்த லெவல் ஆஃப் கஸ்டமர் கிட்ட பேசுறீங்கன்னு தெரியாம ஆட் கிரியேட் பண்ணீங்கன்னா கன்வர்ஷன் உண்மையாவே ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் லெவல்ல பிகினர், இவங்க ரொம்ப ஆப்டிமிஸ்டிக், ஆட பார்த்த உடனே நம்பிடுவாங்க. ஸோ இவங்க கிட்ட கேரண்டி ரிசல்ட்னு சொன்னாலே நம்பிடுவாங்க. செகண்ட் லெவல்ல எக்ஸ்ப்ளோரர், இவங்க லிட்டரலா நிறைய ஆட்ஸை பார்த்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஜஸ்ட் போல்டா கிளைம் பண்ணா மட்டும் பார்த்தாது, உங்க ப்ராடக்ட்ல ரியலான டிஃபரன்ஷியேஷன் என்னன்றத ஷோ பண்ணணும். தேர்ட்ல ரிசர்ச்சர், இவங்க ரொம்பவே கிரிட்டிக்கல். நீங்க ரன் பண்ற ஆட்ஸ்ல என்ன லாஜிக் இருக்குன்றது தான் யோசிப்பாங்க. உங்க ப்ராடக்ட் அவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுன்றத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் கன்சிடரே பண்ணுவாங்க. ஃபோர்த் ஸ்கிப்டிக், இவங்க உங்க இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி ஏமாந்து போனவங்க. நீங்க ஆஸ் அ ஃபவுண்டரா என்ன கிளைம் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. உங்க ஆட்ல ப்ரூஃப், டெஸ்டிமனி, சாலிடான டெமான்ஸ்ட்ரேஷன் இது எல்லாத்தையும் காட்டினா தான் நெக்ஸ்ட் பேஜ்க்கே போவாங்க, இல்லனா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபைனலா ஹோப்லெஸ், இவங்க எல்லாம் என்னால இதை பண்ணவே முடியாதுன்ற மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. இங்க உங்க ப்ராடக்ட் பத்தி பேசுனீங்கன்னா சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க பிலீஃபை ஷிஃப்ட் பண்ணி ஹோப் கொடுத்தா மட்டும் தான் ஒர்க்கே ஆகும். சோ உங்க ஆடியன்ஸ் எந்த லெவல்ல இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அதை மேட்ச் பண்ற மாதிரி கிரியேட்டிவ் ஸ்டடி பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பிராக்டிகலான மெட்டாச் டிப்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிட்டு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.